சிட்டிசன் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் தான் உங்களுடைய சக்தி கணேஷ். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் டாக்டர் பரமேஸ்வரி பார்த்தீங்கன்னா அதிகமான மக்களுக்கு ஒரு நல்ல தகவல்களை கொடுத்துட்டு வராங்க. இன்னைக்கும் அதே போல் ஒரு நல்ல தகவலோடு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமையினால அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண்களா பெண்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக வரும்? பொதுவாக பாலியல் வன்கொடுமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு பாதிப்பு இருக்குது, அதை நான் மறுக்கவே முடியாது. கண்டிப்பாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனால் இதையும் தாண்டி அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமையை அனுபவிக்கிறா அப்படின்னா ஒரு வழக்கு போட்டாச்சு, அந்த பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு ஆண்மகனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா அந்த பொண்ணு ஓரளவுக்கு திருப்தி அடைஞ்சிருதா, சரி அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி. ஆனா அந்த பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பிரச்சனையால கைதான அந்த ஆண்மகன் குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருஷமோ 10 வருஷமோ ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு 10 வருஷம் கழிச்சு அவன் திரும்பி வரும்பொழுது அவன் குடும்பம் சின்ன பின்னமா சிதறி போய் கிடக்குது. ஊருக்குள்ள அவங்க பெத்தவங்களால யாராலையும் தலை காட்ட முடியல. இது போக அவன் படிக்கக்கூடிய பையனா இருந்தா அவனோட படிப்பும் பாதியில நின்னுடுது. இல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற பையன் ஒரு போக்சோ வழக்குல உள்ள போறான் அப்படின்னா திரும்பி வரும்பொழுது அவனுக்கான வேலைகளும் அங்க கிடைக்கிறது கிடையாது. ஒரு அரெஸ்ட் ஆகி அவன் தண்டனை காலம் முடிந்து வீட்டுக்கு போகும்பொழுது இதையும் தாண்டி அவங்க பெற்றோர்கள் அவனை உள்ள வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை. சொந்தக்காரங்க இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு தள்ளி வைக்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஆக ஒரு பாலியல் வன்கொடுமை செய்துட்டான் அப்படின்னா அந்த ஆண்மகனுக்கு அந்த 10 வருட ஜெயில் தண்டனை மட்டும் தண்டனை கிடையாது, அவனுடைய மொத்த வாழ்க்கையும் அவனுக்கு தண்டனையா மாறி கேள்விக்குறியாகி நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. இந்த பாலியல் வன்கொடுமையினால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அதை விட ஒரு படி அதிகமா பாதிக்கப்படுறது ஆண்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிடுது, வாழ்வாதாரம் இழந்துடுறாங்க, குடும்பத்தை இழந்துடுறாங்க, சுயமரியாதையையும் இழந்துடுறாங்க. அவங்களுக்கு போக்கிடம் இல்லாத அனாதையா நிற்கிற நிலைமையில தான் இன்றைய காலகட்டத்துல இந்த பாலியல் வன்கொடுமை செய்த ஆண்கள் இருக்கிறாங்க. ஓகே மேம், பரவாயில்ல. ஆனா நீங்க பேசுற கருத்துக்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரில இருக்கு. இப்ப காலங்காலமா பாத்தீங்கன்னா ஒரு பழமொழியே இருக்கும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அப்ப தப்பு பண்ணது அந்த ஆண், அதுக்கான தண்டனையை தானே அவன் அனுபவிக்கிறான். அது எப்படி நீங்க அந்த பெண்ணோட ஆண் பண்றது, ஆண் தான் அதிகமா தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்றீங்களா? அது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அதாவது இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது ஆண் குழந்தையா இருக்கட்டும் இல்ல பெண் குழந்தையா இருக்கட்டும், அந்த குழந்தை நல்ல குழந்தையா தான் பிறக்குது. அது எப்ப கெட்டவனா மாறுது, தவறான வழிக்கு போறாங்கன்னா அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய பெற்றவர்கள் சரியான முறையில வளர்க்கல அப்படிங்கும் பொழுதுதான் அந்த குழந்தை தவறான பாதைக்கு போகுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆண் தவறு செய்யறானா முழுக்க முழுக்க அவனை பெற்றவர்கள் தான் அது காரணம். எப்படி தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்றோமோ அது மாதிரிதான் ஒரு குழந்தை சரியான முறையில வளர்க்கப்படலை அப்படின்னா கண்டிப்பாக 100% அந்த குழந்தை தவறான பாதைக்கு போறதுக்கு பெற்றவர்கள் மட்டுமே காரணமா இருக்க முடியும். அதாவது மேம், பாலியல் வன்கொடுமையில பெண்களோட ஆண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமேலுக்கு இப்ப ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இதுக்கு முழு காரணம் பெற்றோர்னு பெற்றோர் மேல அந்த பழியை நீங்க வைக்கிறீங்களே, இதை எப்படி நாங்க ஏத்துக்கிறது? மக்களுக்கு எப்படி இதை புரியுற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன்லாம் வீட்டில் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை தவழும் பொழுது அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வீட்டில் அண்ணன் தம்பி பெரியப்பா பசங்க சின்னம்மா பசங்க இப்படி இருந்தாங்க. அது போக கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுட்டாக்க தோல்ல சுமக்கிற அளவுக்கு தந்தைகளுக்கு நேரம் இருந்துச்சு. அந்த குழந்தை விளையாட போறதுக்கு நட்பு வட்டாரம் அதிக அளவுல இருந்தது. ஒரு ஊர்ல கிரவுண்ட் இருக்கும், அந்த ஊர் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிரவுண்ட்ல விளையாடுவாங்க. விளையாடிட்டு வந்த கலப்புல வீட்டுல தூங்கிடுவாங்க. அந்த கூட்டு குடும்ப அமைப்பும் கிராமப்புற சூழலும் இப்ப முழுக்க முழுக்க மாறி போயிடுச்சு. இதை தாண்டி இந்த இந்த 5 விரலுக்கு உள்ள அடங்கக்கூடிய இந்த போன்ல எல்லாமே காட்டுறான். எதையுமே போன்ல கிடைக்காத விஷயங்கள் அப்படின்னு கிடையாது, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அம்மா அப்பா குழந்தைய தூக்கிட்டு போறாங்க, அந்த மனைவி ஃபுல் மேக்கப்ல இருக்கிறாங்க, அந்த குழந்தைய தூக்கியே வச்சிருந்தா மேக்கப் கலந்துருமாமா. உடனே என்ன பண்றாங்க, போனை கொடுத்து ஒரு சேர்ல உட்காத்தி வச்சுட்டு எப்பா நீ போனை பாருன்ட்டு இவங்க பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறது, அப்பா அம்மார்கள்லாம் அவங்க நீண்ட நாள் உறவினர்கள் கூட பேசிட்டு இருக்குது அப்படின்னு போயிடுறாங்க. அந்த குழந்தை அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அந்த சேர்ல அந்த போனை வச்சுட்டு தான் உட்கார்ந்துருக்கும். அந்த போன்ல என்ன பாக்குதுன்றத
நம்ம நோட் பண்றதுக்கு கண்காணிக்கிறதுக்கு கூட பெற்றோர்கள் டைம் கிடையாது. இதை தாண்டி இப்ப அம்மா முன்னாடியெல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, அப்பா மட்டும் வேலைக்கு போயிட்டு வருவாரு. இப்ப இருக்கக்கூடிய நாகரிக உலகத்துல ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வேலைக்கு போனாதான் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிற சூழ்நிலை இருக்கு. இல்ல பெற்றவங்களை குறை சொல்றதுக்கு இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது நம்ம குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்ல விஷயங்கள் சொல்லி தரலாம். முன்னாடியெல்லாம் தாத்தா பாட்டி வந்து ஒழுக்கத்தை போதிக்கிற மாதிரி நல்ல விஷயங்களை போதிக்கிற மாதிரி ஹரிச்சந்திரன் கதை, நல்லதங்காள் கதை, இப்படி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதைகளை கேட்டு வளரக்கூடிய குழந்தைகள் இது தவறு இது சரி அப்படின்ற ஒரு தெளிவோட அவங்க வந்து வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த பையன் பாத்தீங்கன்னா வீட்லயே தனியா உட்கார்ந்துருப்பான். எவ்வளவு நேரத்துக்கு அந்த பையன் உட்கார்ந்துருப்பான்? அப்ப அந்த ஒரு போனை வேற வந்து இப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த போன் கூடயே இருந்து இந்த போன்ல இருக்கக்கூடிய விஷயங்களே பார்த்து அதையே உறவாகவும் நட்பாகவும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் அந்த பையன் நினைக்க ஆரம்பிச்சிடறான். அதுல சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான் உண்மை நம்ப ஆரம்பிச்சிடறான். அதுல உண்மை எது நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய வயசு அவனுக்கு கிடையாது. ஏன்னா 2 வயசு 3 வயசுலயே போனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த 2 வயசு 3 வயசுல இருந்து அந்த போனை பார்த்து 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 நடக்கிறது எப்படி, பேசுறது எப்படி, பாடுறது எப்படி, விளையாடுறது எப்படின்னு கத்துக்கிற அந்த பையன் ஒரு போனோகிராஃபிங்கிற ஒரு விஷயம் வந்து 25 வயசுல இருக்கிறவன் பார்த்தது போய் 12 வயசு பையனு கூட ஈஸியா கையில கிடைக்கக்கூடிய ஒரு நாகரிக உலகத்துல இருக்கிறோம். அப்ப அதை பார்க்கும் பொழுது அந்த பையனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அதாவது பொதுவா ஆண்களுக்கு, பெண் குழந்தைகளை விட ஆண்களுக்கு தான் வந்து இந்த அட்வென்ச்சர் பண்ணணும், புதுசா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகம். அப்ப அந்த போனோகிராஃபிய போன்ல பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பையன் தன்னுடைய கூட பிறந்த அக்காவாகவும் அம்மாவும் பார்க்கக்கூடிய பெண்களை ஒரு இன்பம் அனுபவிக்கக்கூடிய பொருளா நினைக்கிறான். அந்த போன்ல பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு தூண்டுதலுக்கு அதிகமாயிட்டு ஒரு எமோஷனல் கான்சிக்வன்ஸில தப்பு பண்றக்கூடிய குழந்தைகள் தான் ரொம்ப அதிகம். அதுவும் குறிப்பா இந்த 12ல இருந்து 18 வயசுக்கு உள்ள இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, நான் எப்படி பண்ணனே தெரியல, ஏதோ ஒரு எமோஷன்ல பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். 2வது, இந்த போக்சோ வழக்குகள்லாம் பதிவாகுது அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் தப்பு செய்திருக்காங்கன்னா அந்த பெண் சம்மதத்தோட நடக்கிற தப்புகள் தான் முக்கால்வாசி. ஏன் ரொம்ப பெரும்பான்மையா இருக்கக்கூடிய வழக்குகள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்யக்கூடிய தப்பு தான். அதுல அந்த பெண் வந்து பிரச்சனைன்னு வரும்பொழுது அவளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வர்றது கிடையாது. வர பாதிப்பு எல்லாமே அந்த ஆண்மகனுக்கு தான். முழுக்க முழுக்க ஆணை மட்டுமே நம்ம குறை சொல்லி அவனை ஜெயிலுக்குள்ள தள்ளுறது, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பண்றோம். இதுல ரேப்புன்னு நடக்கிறது பெரும்பான்மையா எந்த வழக்குலையுமே எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேசஸ் தான். ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையன் வந்து ரேப் பண்ணி அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீர்குலைச்சிட்டான் அப்படிங்கிற கேசஸ் ரொம்ப கம்மி தான். அப்ப இதுல நீங்க யாரை குறை சொல்லுவீங்க? அந்த பையன் எப்படி அந்த ஒரு குற்றத்துக்கு அவன் குற்றம் செஞ்சுட்டாதான், நான் இல்லைன்னு சொல்லல, அவன் பண்ணது மிகப்பெரிய தப்பு, ஒரு பெண்ணுக்கு பண்ணக்கூடாத நடக்கக்கூடாத கொடுமையை அவன் பண்ணிட்டான். ஆனா இதுக்கு யார் காரணம்? அவன் கூடயே விருப்பப்பட்டு போன அந்த பெண் காரணமா, இல்ல அவனுக்கு இந்த போனோகிராஃபி போன்ற விஷயங்கள்லாம் ஈஸியா சுலபமா கிடைக்கிற மாதிரி தன்னுடைய சந்தோஷத்துக்காக அவனை வந்து தனிமையில விட்டுட்டு போன அந்த பெற்றோர்கள் காரணமா? அப்போ அந்த பையனை சரியா அன்பு காட்டி அரவணைச்சு அவனை நல்வழிப்படுத்த வேண்டிய பெற்றவர்கள் செய்த மிகப்பெரிய பிழை தான் அவனுடைய வாழ்க்கைய இந்த அளவுக்கு நாசமாக்கிருச்சு. அவனுக்கு நடக்கக்கூடிய இந்த தவறுக்கு முழுக்க முழுக்க பெற்றவர்கள் தான் காரணம். எதை நோக்கி நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் எதை நோக்கி நீங்க ஓடிட்டு இருக்கீங்க? காசு, பணம், காரு, பங்களா, என் பையனுக்கு நான் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்கீங்க. ஓடி முடிச்சு நீங்க எல்லாம் வந்து உட்காரும் பொழுது அந்த பையன் தவறான பாதைக்கு போயிடுறான். இந்த செக்ஷுவல் அபியூஸ் பண்றது மட்டும் கிடையாது, போதை பழக்க வழக்கம், குடி, இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை நாசமா போயிடுது. எதை சேர்த்து வச்சோமோ அந்த சொத்து மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குமே தவிர நம்ம சொத்தா நினைக்கக்கூடிய நம்ம குழந்தையோட வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டு கடைசி காலத்துல கண்ணீரும் கம்பளையுமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களின் நிலைமைக்கும் அந்த பெற்றோர்கள் தான் காரணம். இதனால நம்ம பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நல்ல முறையில வளர்க்கணும்னு தான் நான் இதுல கேட்டுக்கிறேன். இல்ல உண்மையுமே மேம், அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா என்னை அடிச்சு வளர்த்தாங்க. ஆனா இப்ப நான் எங்க தெருக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை கொடுத்து தான் சாப்பாடு விட்டுறாங்க, மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு தான் அவங்க வீட்டு வேலையை பார்க்குறாங்க. ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிலாவை பார்த்து நிலா சோறு ஓட்டின காலம் அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. அந்த பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு போகுது. இப்போ அதுக்கும் பெற்றோர்கள் தான் காரணங்கிறதும் ஓகே. ஆனால் இப்போ அந்த ஆண்கள் அந்த 18லேருந்து 22 வயசுக்குள்ளவங்க தான் அந்த பாலியல்
விஷயத்துல ஈடுபடுறாங்க, அதுல தான் அவங்க அடிக்ட் ஆகுறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப அதுல இருந்து அவங்க மீண்டு வரணும், இப்ப பெற்றோர்கள் ஒரு பிள்ளைகள் மேல ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு நோக்கமா நம்ம கொண்டு போகலாம்? பொதுவா ஆண் பெண் 2 குழந்தைக்குமே பொருந்தும் அது. பொதுவா அம்மாக்கள் வந்து ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடி, நிலா சோறு ஊட்டி, கண்ணே மணியே அப்படின்னு தூங்க வச்ச காலமெல்லாம் இப்போ போயிடுச்சு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாட்டை மொபைல்ல கேட்டு தூங்கக்கூடிய குழந்தைகள் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகம். அம்மா, அப்பா, குழந்தை அப்படிங்கிற ஒரு குடும்பத்தோட ஒரு கட்டமைப்பு வந்து இப்ப சுத்தமா இல்ல. தனிமை அப்படிங்கிறது தான் எல்லார்கிட்டயுமே இப்ப அதிகமா குடிகொண்டிருக்கு. 2வது, நம்ம சமுதாயத்துல ஆண் பெண் சரி நிகர் சமானம் அப்படிங்கிறத வார்த்தைகள்ல மட்டும்தான் பேசுறோம். நடைமுறைப்படுத்துறோமான்னு கேட்டா கிடையாது. ஒரு பெண்ணு காலேஜ் முடிச்சோ இல்ல பள்ளிக்கூடம் முடிச்சோ ஒரு 7 மணிக்கு வந்துட்டா, லேட்டா வந்துட்டா, ஒரு 10 நிமிஷம்னா, எங்கடி போன, எங்க யார்கிட்ட பேசுன, ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற பெற்றவர்கள் 10 மணிக்கு பிறகு வர ஆம்பளை பிள்ளைய பார்த்து எங்கடா போனன்னு கேட்கறது கிடையாது. கேட்டா அவன் ஆம்பளை பிள்ளை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆம்பளை பிள்ளை எப்படி இருந்தா என்னன்னு நாமளே அவனுக்கு ஆண்மகன்ங்கிற விஷயத்த மனசுல புகுத்தி அவனுக்கு நான் ஆம்பளை அப்படிங்கிற கர்வத்தை உண்டாக்குறோம். இதுல முதல் தப்பு பெற்றவர்கள் தான் பண்றாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பெற்றவர்களாகிய எங்களுக்கு ஒண்ணுதான். நீ எப்ப வந்தாலும் நான் உன்னை கேள்வி கேட்பேன். நீ ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் கேள்வி கேட்பேன், பொண்ணா இருந்தாலும் கேள்வி கேட்பேன். முதல் விஷயம் பெற்றோர்கள் பண்ண வேண்டியது கேள்வி கேட்கணும். அது எந்த பிள்ளையா இருந்தாலும் கேள்வி கேட்கணும். 2வது, நாம ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவங்களோட அமர்ந்து பேசக்கூடிய நேரத்தை, உணவருந்தக்கூடிய நேரத்தை நாம அதிகப்படுத்தணும். பொழுதென்னைக்கும் வேலைக்கு போயிட்டு வரோம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நாம யாருக்காக உழைக்கிறோமோ, யாருக்காக நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்றோமோ, அந்த குழந்தைகள் கூட 9 மணிக்கு வந்தோமா, ஒரு 9:30 மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் அந்த குழந்தைகளோட நம்ம பேசலாம். என்ன பண்ண இன்னைக்கு, உனக்கு என்ன நடந்துச்சு, ஆஃபீஸ்ல என்ன நடந்தது, ஸ்கூல்ல என்ன நடந்தது, காலேஜ்ல என்ன நடந்தது, ஷேர் பண்ணுங்க. எல்லா விஷயங்களும் பகிர பொழுதுதான் அவனுக்கு என்ன மாதிரியான உளவியல் பிரச்சனை இருக்கு, அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு நம்ம என்ன கொடுக்கல, அந்த குழந்தை என்ன மிஸ் பண்றான், அது ஆணோ பெண்ணோ எதுவா இருந்தாலும் நம்ம பெற்றோர்களுக்கு தெரிய வரும். அப்ப தெரிய வரும்பொழுது அந்த விஷயங்களை நம்ம சரி பண்ணி கொடுத்து, உனக்காக நான் இருக்கேன், உங்களுக்காக அப்பா இருக்கேன், உனக்காக அம்மா இருக்கேங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அது எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும், அந்த ஆண் மகனா இருந்தாலும் பெண் மகனா இருந்தாலும், ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் தவறான வழிக்கு அவங்க போக மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 12 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் சம்பந்தமான விஷயங்கள், பாலுணர்வு இதெல்லாமே அதிகமா இருக்கும். அவங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் என்னன்னு தெரியாது. அந்த விளக்கத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முழு கடமை பெற்றவர்களுக்கு தான் இருக்கு. பெண் குழந்தையா இருந்தா அம்மா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து அந்த குழந்தைக்கு உடல் ரீதியா என்ன மாற்றங்கள் வருது, இதெல்லாம் சகஜம்தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி இன்ஃபாக்சுவேஷன் இந்த இது போன்ற விஷயங்கள்லாம் வரும், இது வந்து வரலனா தான் பிரச்சனை. ஆனா இதை கடந்து போறதுக்கு எப்படி நாம அவங்களுக்கு உதவி பண்ணணும், எப்படி கடக்கணுங்கிற விஷயத்த நம்ம 2 குழந்தைகளுக்குமே நம்ம வந்து பாலியல் கல்வியை நம்ம கொடுக்கணும். பொதுவா ஸ்கூல்ல கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து சாத்தியமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல 100 குழந்தைங்க படிக்கும், ஒரு வாத்தியார் தான் இருப்பாரு. அந்த 100 குழந்தைக்கும் ஒரு வாத்தியாரால பாலியல் கல்வி புகட்ட முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம அம்மா அப்பா தான் பாலியல் கல்வியை நம்ம கொடுக்க முடியும். அவனுக்கு உடல் ரீதியாக அவனுக்கோ அவளுக்கோ ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த பால் உணர்வுனா என்ன, இது வந்து எவ்வளோ நாள் இருக்கக்கூடிய விஷயம், இதை எப்படி நம்ம கடந்து போகணும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். பொதுவா நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களை கடவுளா கும்பிடுவாங்க. ஒரு வீட்டுல ஒரு மகளோ மருமகளோ இருந்தா அவளை மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, பெண்களை கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சமுதாய கட்டமைப்புல நம்ம இருந்த வரைக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவா தான் இருந்தது, மறுக்க முடியாது. அந்த விஷயத்த நம்ம திரும்பவும் இந்த ஜென்ரேஷனுக்கு, பொதுவா இப்ப இந்த 2000 இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெண்கள்னா என்ன, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்க கூட எப்படி பழகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுங்க. பொதுவா நம்ம வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைய ஆண் குழந்தைகள் கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறோம், அப்பா வந்து பெண் குழந்தை கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து
கண்டிப்பா மாத்திக்கணும். ஒரு பெண் குழந்தை ஏஜுக்கு வந்தாலும் ஏஜ் அட்டன் பண்ணாலும் சரி, ஆண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணாலும் சரி, அக்கா தம்பிங்கிற உறவு மாறப் போறது கிடையாது. அவங்கள ஃப்ரீயா பழக விடுங்க. அவங்கள தள்ளி வைக்கும் பொழுதுதான் அந்த பெண்கள் மீதான அவங்க ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓ ஏதோ இருக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒரு போக பொருளா நினைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். பெற்றவர்கள் தான் பிள்ளைகளை நாம நல்ல வழியில வளர்க்க முடியும், அவங்களுக்கு நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க முடியும். இத ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர்ந்து செயல்படுத்தினாலே குற்றங்கள் குறையும். ஆண் மகனை ஒரு நல்ல குடிமகனாக, நல்ல ஒரு மகனாக இந்த உலகத்துக்கு நாம கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெற்றோர்கள் தான் இதுக்கு முழுமையான காரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் தப்பு பண்ணாலும் அதுக்கு காரணம் பெற்றோர் தான், ஒரு பொண்ணு தப்பு பண்ணாலும் அது காரணம் பெற்றோர் தான் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக வந்து இதில் இந்த காணொளி மூலயமா தெரியப்படுத்துறீங்க. ரொம்ப நன்றி. சிட்டிசன் நேயர்களே, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களோட உங்களோட இணைஞ்சு நாங்கள் செயல்பட இருக்கிறோம். நன்றி. தொடர்ந்து நம்ம சந்திப்போம். நன்றி டாக்டர். நன்றி, நன்றி, வணக்கம்.